பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை, நான் உன்னை கைவிட மாட்டேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடந்த காலகட்டத்தில் என்ன காரியத்தை செய்வேன், எதை கொடுப்பேன், எதை உன்னுடைய வாழ்க்கையிலே திட்டம் பண்ணுவேன் என்று எவைகளை முன்குறித்தேனோ, எவைகளை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேனோ, நான் இதை செய்வேன் என்று தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், ஜெப நேரத்தில், ஊழியக்காரர் மூலமாய் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கடந்த நாட்களில் உங்கள் பேரில் சொல்லப்பட்டதோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி முடிகிற வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கடந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கடந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனமும் வாக்குத்தத்தங்களும் நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறுகிற வரை நீங்கள் கைவிடப்படுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரலாம், சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை கர்த்தர் உங்களை கைவிடுவது கிடையாது. பிரைஸ் காட். வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் கைவிடாமல் நடத்தினார். இந்த வசனம் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டது. அவன் கோலும் கையுமாய் தலையில் கல் வைத்து அவன் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தரிசனத்தின் மூலம் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து யாக்கோப்போடு கர்த்தர் உடன்படிக்கை செய்ய ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையை அவர் நினைவில் வைத்து அவன் திரும்பி வருகிற வரை அவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற செய்தார். இதற்கிடையில அநேக பிரச்சனைகளை அவன் அனுபவித்தான். லாபானை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினீர். போற இடத்திலெல்லாம் ஏமாற்றம், போற இடத்திலெல்லாம் கஷ்டம். ஆனா அத்தனை மாற்றங்கள் நடந்த போதிலும் உடன்படிக்கை பண்ணின கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் யாக்கோப்பை கைவிடாமல் அழகாய் நடத்தி வந்தார். தேவ பிள்ளையே, கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரை நீங்கள் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தாலும் நீங்கள் கைவிடப்படுவது கிடையாது. எத்தனை முறை தோற்று போனாலும் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரை நீங்கள் கைவிடப்படுவது கிடையாது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கைவிடாத நல்ல கர்த்தர் உங்கள் வலதுகையை பிடித்து உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். பிரைஸ் காட். யோசேப்புக்கு கர்த்தர் ஆரம்ப நாட்களில் 2 சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார். அந்த தரிசனம், வார்த்தை, உடன்படிக்கை சொன்னதற்கு பிற்பாடு அவன் குழியில் தள்ளப்பட்டான், சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், விற்கப்பட்டான், செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அத்துணை சமயத்திலும் அவனோடு இருந்த அத்தனை பேரும் அவனை கைவிட்டார்கள், அவனை மறந்து போனார்கள், அவனை பகைத்தார்கள். ஆனால் யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அவன் வலதுகையை பிடித்து கூடவே இருந்தார். அது யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறுகிற வரை எத்தனை முறை நீங்க குழியில் தள்ளப்பட்டாலும், எத்தனை பேர் உங்களை பகைத்தாலும், எத்தனை பேர் உங்களை மறந்தாலும், உங்களை அழைத்தவர், உங்கள் வலதுகையை பிடித்திருக்கிற கர்த்தர், உங்களோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் கிடையாது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க வலதுகையை பிடித்து அவர் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி அவரை நோக்கி
நோக்கி பார்ப்போம். Praise God, hallelujah. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவர்களை கைவிடாதபடி இன்னொரு விஷயம் நீ கைதூக்கி விடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலைமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதே இடங்களில் என் தேவனுடைய பிள்ளைகளை கைதூக்கி விடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோப்பா. பெரிய மாற்றங்களையும் அசைவுகளையும் கர்த்தர் ஏற்படுத்தும். உடைய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கைவிடாத கர்த்தர் உங்கள் வலதுகையை பிடித்திருக்கிறார். சொன்னதெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.